குறிப்பா சொல்லணும்னா, தாவேகா கட்சி தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புல இருக்கக்கூடியது. ஏன்னா, ஒரு சிறந்த நடிகரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அதிகப்படியான ரசிகர்கள கொண்ட விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். இதில எத்தனை சதவீத வாக்கு பெறுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, 10 முதல் 12% வாக்குகள் தான் நம்ம தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதிகப்படியான ஒரு போலிங் இருக்கக்கூடிய நேரத்தில, ஒருவேளை அது 15% அதிகப்படியா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 12 முதல் 15% தான் அவருடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 12 முதல் 15% வாக்குகள் யார பாதிக்கும்ன்றது தான் அடுத்த கேள்வியா இருக்கக்கூடியது. இப்ப அடுத்த கேள்வியா பார்த்தோம்னா, நாம் தமிழர்கள் கட்சி. அவங்க 8% வாக்குகள் வச்சிருந்தாங்க. இந்த தேர்தல்ல அவங்க 10 முதல் 11% வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா, இந்த தாவேகாவுடைய தாக்கத்தினால, அது இப்ப சந்தேகத்துக்குரிய இடமா இருக்குது. அவங்க வேணா 1% வாக்கு கூடுதலா பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் 10% அவங்க பெற்றுட்டாங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, அதிமுக, அ திமுக. திமுக கடந்த தேர்தல் வெற்றி பெற்று, அவங்க ஆட்சி காலத்தில அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள நம்பி, அவங்க தேர்தல சந்திச்சிருக்காங்க. அதுக்கான பலன அவங்க அனுபவிக்க போறாங்கன்றது தான் உண்மை. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு 140 சீட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது இருக்கு. தோழமை கட்சிகளோட அவங்க மிக வலுவான நிலைமையில இருக்கிறதுனால, அவங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தோம். ஆனா, இப்ப கள நிலவரத்த பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒரு 140 சீட் அப்படின்றது ஏறக்குறைய கன்ஃபார்மா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா தான் அதிமுக வருது. ஆனா, தாவேகாவினால பலம் பெற்ற கருவி, அதாவது பெனிஃபிட் யாருக்குன்னு கேட்டோம்னா, கண்டிப்பா தேமுதிகவுக்கு தான். அவங்க திமுகவோட கூட்டணி அமைச்சதுனால, ஏற்கனவே அவங்க ரொம்ப கீழ இருந்தாங்க. 0.4% வாக்குகள் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க இந்த தேர்தலுக்கு அப்புறம் 4 முதல் 5% வாக்குகள பெற்று, நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு குறிப்பா பிரேமலதா அவருடைய உழைப்ப தான் சொல்லணும். எல்லா தொகுதிகள்லயும் அனல் பிரச்சாரமாக செய்து அவருடைய கட்சிய வலுப்படுத்தியிருக்காங்க.